ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப நிலா சோழனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம தன்னோட அப்பா அம்மா கிட்டே எனக்கு சோழனை பிடிச்சிருக்கு, சோழனுக்கு என்னைய கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து நம்ம சோழன் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாப்ல. அது வரைக்கும் நிலா கிட்ட பயந்துகிட்டு இருந்த நம்ம சோழன் அதுக்கப்புறம் ரொமான்டிக் மோடுக்கு மாறிட்டாப்ல. நம்ம சோழன் போய் நிலாவை கட்டி பிடிக்கிறது என்ன, அதுக்கப்புறம் கையை பிடிக்கிறது என்ன, இந்த மாதிரி சில சேட்டைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நிலாவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காம நம்ம சோழனோட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நிலாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றது, வேற வழியே இல்ல, கல்யாணத்துக்கு சம்மதிக்காம வேற என்ன பண்றது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்க, வழி இருந்தா நீயே சொல்லேன் அப்படின்னு கேட்க, வேற வழியே இல்ல. இந்த பக்கம் நம்ம சோழன் மறுபடியும் நிலா கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா நிலா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சிம்பிளா புடவை மட்டும் எடுத்து கல்யாணம் பண்ணா போதும், தேவையில்லாம செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சவால்லாம் விட்டுருக்கீங்க, இன்னும் உங்க அண்ணன் கல்யாணம் வேற 6 மாசத்துல நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிலா ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நிலாவோட அப்பா நிலாவுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு அவங்க அண்ணனை வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லி விடுறாப்புல. அதே மாதிரி நம்ம சேரனும் நிலாவோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறாங்க. அப்ப அவங்க அப்பா அம்மா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் நம்ம சேரன் கிட்ட பேசி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.